பாலக்கீரை வடை சுடலாமா? வாங்க ஈவினிங் டயத்தில் பாலக்கீரை வடை சுட்டு சாப்பிட்லாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, வெங்காயமும் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு போடுற மிளகாய் தான், விதையை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உரப்பு இல்லாமல் இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. பாலக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கீரையிலேயே தண்ணி இருக்குங்கிறதுனால நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சாலே போதும். இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு எப்போயுமே 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன். இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஜீரண கோளாறு சரியாகும், நல்லது. அதனால் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குருவோம், வாசனையும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கம்மி தான், 4 பொருளை சேர்த்துட்டு ஈஸியாகவே சுட்டுலாம். நல்லா பிசைஞ்சிங்கன்னா கீரையில் இருக்க தண்ணியே இறங்கிடும். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம். போட்டு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி, அப்புறம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கீரை ஆட் பண்ணுறோம், 4 பொருளை ஆட் பண்ணுறோம், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், பாப்பாங்களுக்கு செஞ்ச உடனே முதல்ல கொடுத்துட்டேன். இதை உங்களுக்காக நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆவி பறக்க பறக்க சூடாக இருக்குது. இதோட டீ காப்பி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.